الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா ஜகாத் சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லா ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அனைத்தும் முடித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்போது வரட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ரமலான் தொடர் சிறப்பு பயான் நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக அதனுடைய யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களை சிறப்பாக செய்து வண்ணமாக சமூக பணிகளையும் மார்க்க பணிகளையும் சிறப்பாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் செய்து வருகிறது கடந்த 14 ஆண்டுகளாக, அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தி நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தகவலுக்காக, ஒரு நினைவூட்டலாக சதகா, ஜகாத், ஃபித்ரா, ஃபித்யா போன்ற சிறப்பான பணிகளை செய்து வருகின்றோம். அதில் மிக முக்கியமான பணிகள் ஃபித்ரா, ஃபித்யா. ஃபித்யாவுக்கான பணிகள் ஆல்ரெடி உணவு திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம், இன்னும் வழங்க இருக்கிறோம். ஆகவே விரைந்து உங்கள் பங்களிப்புகளை தந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போன்று ஃபித்ரா, இது ரெண்டுக்குமே 160 தான். ஃபித்ரா ஒரு நபருக்கு 160 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஃபித்யா ஒரு உணவுக்கான தொகை 160 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று ஃபித்ராவுடைய தொகையை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. விரைந்து எந்த அளவுக்கு நீங்கள் முன்கூடி தந்து ஒத்துழைப்பு தரீங்களோ அந்த அளவுக்கு பணிகள் தொய்வில்லாமல் ஏழை எளிய மக்களை சரியான முறை இனம் கண்டு கொடுப்பதற்கான ஒரு தோதுவாக அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜக்காத்து மற்றும் சதக்கா, இதனையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சங்கத்துக்கு தந்து ஒத்துழைப்பு தாங்க. நம்ம அதை உரிய மக்களுக்கு உரிய நேரத்தில் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய நாம் தயாராக இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த ரமலானுடைய தொடர் பயான் சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்ட இந்த வாரம் என்னன்னா 22வது தொடர்ல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி முக்கியமான தகவல்களை இன்ஷால்லா பார்க்க இருக்கணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்தவரையில ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அது நான் இப்போ சொல்லலை, நான் இன்ஷால்லா இடையில உங்களுக்கு சொல்றேன். உம்மு சுலைம் அது ஹதீஸ் ஏன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிறப்பு, முக்கியமான சிறப்பாக ஒன்று இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நான் சில தகவல்களை சொல்லிட்டு உங்க சொன்னா அது பொருத்தமானதாக இருக்கும். அதனால இப்போ இவங்க பிறந்தது மதினா தான், எஸ்ரீபுக்கு, அப்போ எஸ்ரீபுன்னு சொல்லுவாங்க, இப்போ மதினாது, அங்கே தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுடைய பிறப்பு எப்படின்னு சொன்னால் உயர்ந்த குலம், அதாவது மனு நஜ்ஜார் என்று சொல்லப்படுகின்ற குலத்தில் தான் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. நம்ம மதினாவாசியில பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எல்லாரும் அழைப்போம், அன்சாரி பெண்மணிகள், அன்சாரி தோழர்கள் தான் அழைப்போம். அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. மதினா தான் அவங்களுடைய பிறப்பிடம். இப்போ மதினத்து பெண்மணிகள் பொறுத்தவரை அப்படின்னு சொன்னால் இவங்க இயல்பாகவே கொஞ்சம் போல்டான ஆள். முஸ்லீம் ரலியல்லாஹு பொறுத்தவரையில் கொஞ்சம் போல்டான ஆள், தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய பெயர்களும் பெரும்பான்மையான மக்களுக்கு அறியக்கூடிய வகையில் தான் இவங்களுடைய குடும்பமும் பெரிய அளவில் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களில் இவங்க இருந்திருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவர்கள் அடைந்த இன்னல்கள் அது சுப்ஹானல்லாஹ் அது நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் சிறந்த தாயாக, நல்ல கணவன், நல்ல மனைவியாக, அதே சமயத்தில் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு சரி அவங்க நல்ல ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக, இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் தெளிவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அவங்க வீரம் சொரிந்த, அதாவது வீரத்துக்கு பேர் போனவங்க, எல்லா விடயங்களையும் தைரியமாக
அவங்க எடுத்து பேசக்கூடியவங்க, இதை பேசணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை பத்தி ரொம்ப தெளிவா விவரமா விளக்கமா மக்களுக்கு சொல்லக்கூடியவளா இருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சமும் பயப்படாத ஆளா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கூடுதலான செய்தியை பார்க்கிறோம். இப்போ ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. போயிட்டு அங்க ஒரு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இலைப்பாரி விட்டு அவங்களோட கலந்துரையாடி விட்டு போய் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி போவாங்க? போக வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னா இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சரி, இப்போ இந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, குறைஷி குலத்துல பனு ஹாஷிம் என்ற வந்து ஒரு கிளையா இருக்கிறாங்க. அதுல ஹாஷிம் தானே உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வியாபாரத்திற்காக ஷாம் நாட்டுக்கு போறாங்க. ஷாம் நாட்டுக்கு போகும்போது அங்க தங்குறாங்க. பல நாட்கள் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. வியாபார ரீதியா தங்குறாங்க. அப்போ சந்தைக்கு போறாங்க. அங்க வியாபாரம் சந்தைக்கு ஒன்று கூடுவாங்க இல்லையா? இப்போ எப்படி நம்ம சந்தைகள் எல்லாம் மக்கள் ஒன்று கூடி வியாபாரம் பண்றாங்க, அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வியாபார ஒன்று கூடல் ஏற்படுது. மக்கள் சந்திக்கிறாங்க. அங்க பல மக்கள் வருவாங்க. பக்கத்துல உள்ள ஊர்ல இருந்து எல்லாரும் வச்சுவாங்க வந்து வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஹாஷிம் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு அழகான பெண்மணியை பார்க்குறாங்க. ஏன்னா அதாவது நிறைய பெண்மணிகள் அங்கே இருப்பாங்க, போவாங்க. சிலருடைய இது மட்டும் கவனத்தை ஈர்க்கும். அப்படியான ஒரு ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களோட நடை உடை பாவனை அது எல்லாமே வந்து ஒரு இயல்பான ஒரு நார்மலா ஒரு பொண்ணு வந்து போகும்போது போற மாதிரியான இதுல இல்லை. அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய அந்த ஒரு பொலிவு, இது எல்லாமே அவங்கள வந்து ஈர்த்துச்சுன்னு சொல்லணும். வரலாற்று அப்படிதான் பதிவு பண்றாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்ப பின்னணி அப்படி, அவங்களுடைய ஒரு ஒரு எப்படி சொல்றது, உயர்ந்த குலம். அவங்க பனு லேசானது இல்லை, உயர்ந்த குலத்து பெண்மணியாக இருக்கிறாங்க. இவங்களும் அந்த பனு உள்ளவங்க தான். அதே மாதிரி இவங்களுடைய ஹஸ்ரஜின் கோத்திரமும் இருக்குது. சரி, குலம் கோத்திரம் எல்லாம் கலந்து வரும். இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு பிடிச்சி போயிருது. ஹாஷிம் அவங்களுக்கு பிடிச்சி போகணும்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க திருமணம் முடிப்பதற்காக வேண்டி தூச்சி அனுப்புறாங்க. அனுப்பின உடனே அந்த பெர்மிட் பண்றாங்கன்னா ஒத்துக்கிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க பேர் சல்மா. அவங்க பேர் என்னது? சல்மா அப்படின்ட்டு பதியப்படுது. இப்போ இவங்கள்ட்ட வந்து திருமண உறவு பேசுறாங்க. பேசி அதுக்கான முடிவுகள் ஒப்பந்தம் பண்றாங்க. அதே மாதிரி அவங்கள திருமணமும் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு அழகிய மகன் பிறக்கிறான். அவங்க பேர் ஷைபா என்ற பெயர் செய்யப்படுது, அவர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்ற செய்தி பார்க்குறோம். இப்போ ஷாமுக்கு வந்தாங்க. அங்கே அவங்கள பார்த்தாங்க. அவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க. முடித்து அவருக்கு என்ன பண்ணிச்சு, ஒரு பெண் வந்து இவங்க வந்து இப்போ இருக்கிறது எங்கன்னா மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே கிட்டத்தட்ட ஒரு பல காலங்கள் வாழ்றாங்க. எந்த அளவுக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மகனுக்குமே 6-7 வயசுக்கு மேலே ஆயிடுது. அந்த சமயத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அங்கிருந்து திரும்பவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, வியாபார ரீதியா வெளியூருக்கு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது தன் மகனுக்கு வந்து எத்தனை வயசு? 8 வயசு. அப்போ அந்த நேரத்துல அவங்க அந்த ஊர்ல இருந்து மரணம் அடைகிறாங்க என்ற செய்தியும் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இப்ப நான் சொல்லும்போது ஏதோ உங்களுக்கு சும்மா ஒரு குறிப்பு சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா என்னுடைய தொடர்ச்சி என்னங்கிறத நான் இன்னொரு செய்தி சொல்லணும், புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க கவனமா கேட்டுட்டு மட்டும் வாங்க அப்படியே. அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஹாஷிம்ங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தன் பிள்ளைக்கு 8 வயதாக இருக்கும்போது மரணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க அனைவரும் ஷாமுக்கு போயிருக்கும் போது தான் மரணிக்கிறாங்க இவங்க. சரிங்களா? இப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை யாரு கேள்விப்படுறா அப்படின்னு சொன்னா, முத்தலிப் ரசூலுடைய பாட்டனார் அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மதீனால தான் இருக்கிறாங்க இவங்க, அங்கதான் வாழ்றாங்கிற செய்தி தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த உடனே சும்மா இருப்பாங்களா? தங்க குடும்பத்து பிள்ளை இல்லை அது, அதனால அது எப்படியா சகோதரோட பிள்ளை, அது சகோதரோட பிள்ளைங்கிறதுனால அவங்கள தேடி கிளம்பிடுறாங்க மதீனாவுக்கு. கிளம்பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கிளம்பி வர்றாங்க. வந்த உடனே ஷைபா அமைக்கிறாரு. அவர் தகவல் எல்லாம் சொல்லி இப்படி ஆளு என்னென்ன ஆளு அங்கே பிடிக்கிறாங்களாமே, யார் எங்கன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு போயிருந்தா சல்மா அவங்களுக்கு செய்தி எட்டிடுது. எட்டின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நேராக வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அவங்க ஆள் அனுப்புறாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி. இந்த மாதிரி ஆள் வந்துக்கிறாப்புல அவர் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தோடனே தன்னுடைய சகோதரனுடைய மகனை கூட்டு அணைச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 3 நாட்கள் அவங்க தங்க வச்சு அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்து அனுப்பி விட்டுறாங்க. சரியா? மகனை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவங்க கூட்டு வர்றாங்க. கூட்டு வரவும் மதீனாக்குள்ள வந்து கூட்டிட்டு அழைச்சிட்டு வரும்போது, மக்காவுக்குள்ள வரும்போது எந்த அளவுக்கு பார்க்கப்பட்டுச்சுன்னா, முத்தைபுடைய அடிமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்துல் முத்தலிப் சொன்னதுதான்.
அந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் பிரபலியம் ஆச்சு. அப்படி சொன்னா தெரியும் நிறைய பேருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய என்ன செஞ்சு பேர் வந்து பிரபலியம் ஆயிடுச்சு. அப்படிதான் அழைக்கப்பட்டாங்க. ஆனா சகோதரனுடைய மகன் அது அப்படின்றத நம்ம வரலாற்று தெரிஞ்சு மூலம் முடிகிறது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில உறவு முறையை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா, சகோதரருடைய மகன் இப்போ அசுல்லாவுக்கு பாட்டினார், இப்போ ஹாஷிமன் பாட்டினார், அவங்க வந்து சகோதரர், அவங்க ஒரு பாட்டினார். அப்போ இவங்களை முடிச்சவங்க தான் யாரு இவங்க. அதனாலதான் மதீனாவுக்கு வந்த காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடி போவாங்க. தேடி போய் அவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்களோட கலந்துரையாடல் பண்றது அப்படின்ற செய்தியை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு செய்தி சொல்லன்னு சொன்னேன். இதுல இதுக்கும் அந்த சம்பவத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த தொடர்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களை பற்றி ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொர்க்கத்துல ஒரு காலடி ஓசை கேட்குறாங்க. அப்படி சொல்றேன், நான் வந்து காலடி ஓசை கேட்டேன். முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இது. காலடி ஓசையை கேட்டேன். அப்போ வந்துட்டு கேட்ட உடனே இது யாருன்னு விசாரிச்சேன். விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவர் தான் வந்து ரமீசா பின்த் மில்ஹான் அப்படின்ற பெண்மணி பேரை சொல்றாங்க. அப்போ யாருன்னு பார்த்தா அது வேற யாருமே இல்லை, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். அப்போ சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெண்மணியாக பெண்மணி இருக்காங்கிறத இதை தெரிய முடியுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பெண்மணி தான் உம்மு சுலைம் அலிதாகும், அதாவது ரமீசா பின்த் மில்ஹான்ங்கிறது தான் அவங்களுடைய பெயர். இவங்களை இந்த சிறப்பின் அடிப்படையில தான் மக்கள் என்ன பெரும்பாலும் அழைப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே நாம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் இதோடைய இன்னும் கூடுதலான சிறப்புகளை தகவல்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 22க்கான கேள்வி. ஹாஷிம் அவர்கள் திருமணம் முடித்த பெண்மணியின் பெயர் என்ன? இந்த கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கேகி மற்றும் கேரி நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.